ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, முருகருக்கு தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்தேன். அதை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முருகர் கோவிலுக்கு பழனி, திருச்செந்தூர் இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 11 நாட்கள் 21 நாட்கள் அந்த மாதிரி நான் விரதம் இருந்து தான் கோவிலுக்கு போவேன். அப்படி போகிறது தான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிடணும். காலையில் மாலையில் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றணும். ஒரு வேளையாவது நம்ம தீபதூப ஆராதனை வந்து காமிக்கணும். நான் வந்து தினமுமே ஒவ்வொரு பொருளால் வந்து அபிஷேகம் பண்ணுவேன், அலங்காரம் பண்ணுவேன், அது போல் எடுத்துப்பேன். கற்பூர தீப ஆராதனை காமிப்பேன். தினமுமே ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வந்து படைப்பேன். முருகருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, செவ்வரளி தவிர நான் வேறு எந்த பூவுமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற நாட்கள் எல்லாம் கூட வந்துட்டு நான் செவ்வரளி பூ கிடைக்கலைன்னா வேறு எதனா ஆப்ஷனுக்கு வந்துட்டு மல்லிப்பூ, சாமந்தி அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி போட்டுருவேன். இந்த மாதிரி முழு விரதம் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, செவ்வரளி தான் கண்டிப்பாக நான் அவருக்கு மாலை மாதிரி கட்டி போட்டு பூஜை பண்ணுவேன். நான் வந்து தினமுமே வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கும் இந்தந்த அபிஷேகம் பண்ணி இந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக 6th டே வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு வேண்டுதல் வச்சு நான் விரதம் இருந்தேன். அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிச்சா இல்லையான்றதை லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, June 23 வந்து போயிட்டு 24th அன்னைக்கு அவரை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே திரும்பி நாங்கள் ரிட்டன் வரா மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து என்னால் பார்த்திங்கன்னா 11 days 21 days அப்படி என்னால் விரதம் இருக்க முடியல. அதாவது நான் கரெக்டாக June 18லேருந்து தான் வந்து நான் விரதம் இருக்கவே ஆரம்பித்தேன். கரெக்டாக அந்த 6 நாட்கள் தான் எனக்கு அமைஞ்சிது, விரதம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிது. ஏன் என்னால் வந்து 11 நாட்கள் 21 நாட்கள் வந்து விரதம் இருக்க முடியலன்னா, அக்கா பொண்ணு வந்து பெரியவள் ஆயிட்டான்றதுனால அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு நான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று நம்ம ப்ராப்பராக விரதம் இருக்கணும். இந்த மாதிரி கேப் விட்டு இருக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நம்ம அவளுடைய ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுமே நம்ம 18லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு 1 day பிஃபோர் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. அவனுக்கு தீராத வயிற்று வலின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து நாங்கள் இருந்ததுனால நான் வேல்மாரெல்லாம் வந்துட்டு பாடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்து நான் வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து 101 ரூபாய் காணிக்கை வந்து முடித்து வச்சு உங்களுடைய கோவிலுக்கு வரும்பொழுது நான் போடுறேன், அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் கூட அந்த பெயின் நிற்கவே இல்லை. கண்டினியூஸாக பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் போட்டுமே அவனுக்கு வந்து பெயின் குறையவே இல்லை. விடிய தூங்காமல் அப்படி தான் இருந்தான். நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா, எந்திரிக்கும் போது எந்த பெயினுமே இல்லை அவனுக்கு. எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நைட்டு இருந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் வேறு ஒரு பக்கம், இது வேறு இவன் வேறு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு பெயின் குறைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து அவனுக்கு நைட்டு அப்படிலாம் நடந்துதா அப்படிலாம் இருந்துதான்ற மாதிரியே தெரியல. அவனுக்கு வந்து எந்த பெயினுமே இல்லை, நல்லா விளையாட ஆரம்பித்தான். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை தான். முருகர்கிட்ட வந்து நான் வேண்டினதுனால வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் 6 நாட்களும் வந்து விரதம் இருந்தேன். 101 ரூபாய் காணிக்கையாக அவர்கிட்ட வந்து வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன். திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு உண்டியல்லையும் நான் செலுத்திட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கந்தனுடைய கருணை தான் நான் சொல்லுவேன். இவர் இந்த அதிசயங்கள் மட்டும் எனக்கு பண்ணதில்லை, நிறைய எனக்கு மிராக்கல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மந்த் என்னுடைய வெட்டிங் டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து நான் போயிருந்தேன். அப்போ வந்து அன்றைக்கி கிருத்திகை வேறு, அன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டே அப்போ எனக்கு அப்போ நான் போயிட்டு முருகர்கிட்ட அந்த சன்னிதானத்தில் நிற்கும் போது பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இவரை பார்க்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு நின்று, சரி ஓகே நம்மளுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைன் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு. அவ்வளோ பேர் நிற்கிறோம், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, வாமா அது வந்து திரை போட்டுற போகிறாங்க, அதுக்குள்ளே வந்து நான் சாமியை வந்து நீ தரிசிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு.
எங்கேயோ இருந்து அவர் எதுக்கு என்ன கூப்பிடணும், அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. என்னை மட்டும் அவர் பர்ட்டிகுலராக கூப்பிட்டு அப்புறம் நான் போனேன். போய் பார்த்துட்டு முருகரையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரையும் போட்டுட்டாங்க. அப்போ நான் இவர்கிட்ட என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், அவர் யார் தெரியுமா, முருகர் ரூபத்தில் தான் வந்து என்னை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ நான் நினச்சேன், பரவாயில்ல, முருகர் வந்து நம்மளை வந்து அவருடைய குழந்தையாக வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் முருகர்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கேன். எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் கேட்டு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டெல்லாம் வச்சு நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் முருகர்கிட்ட எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டுமே நான் வைக்கிறது கிடையாது. எனக்கு இதை நடத்தி கொடுங்க, எனக்கு இந்த காசு பணம் கொடுங்க, எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நான் கேட்டது கிடையாது. இப்போல்லாம் வந்து அவருடைய அன்பும் ஆதரவும் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கணும். நம்ம அவர் மேலே ரொம்ப தீவிர பக்தியாக மாறணும். அவர் வந்து நம்மளை ஏற்றுக்கணும், அவருடைய பொண்ணா வந்து நம்மளை ஏற்றுக்கணும், நம்மளுடைய பூஜையெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போல்லாம் வேண்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நான் அப்படி கும்பிடுறேன், இப்படி செய்கிறேன், நிறைய நான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நான் நிறைய சாமி கும்பிட்றேன், போகிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருக்கு எதனா பண்ணணும் போது எனக்கு நிறைய தடங்கள்லாம் வருது, என்னால் அந்த பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அது கூட ஒரு வந்து அவர் நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னு தான். அதையும் நம்ம மீறி நம்ம அதை பண்ணுறோமான்றதை வந்து ஒரு டெஸ்டிங்காக தான் அதெல்லாம். எனக்கும் நிறைய சோதனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி தான் நான் இப்போ வந்திருக்கேன். சோதனைனா வந்து பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு போகும்பொழுது தடங்கள் ஏற்படும். வீட்டில் நார்மலாக நம்ம கிருத்திகை வழிபாடு செய்கிறதுக்கு கூட எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வரும். அதையும் தாண்டி தான் நான் வந்து வந்திருக்கேன். இப்போவும் வந்து நான் அவர்கிட்ட வந்து 100% வந்து நான் அவர் என்னை ஏற்றுக்கிட்டாருன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். 50%ல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பெசநகர் ஆறுபடை வீடு கோவிலுக்கு போகும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தடங்கள் வந்துச்சு. அதாவது நான் கிளம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டு சிங்கில் போயிட்டு ஏதோ பாத்திரம் 2 இருந்தது, அதை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே வந்து ட்ரைனேஜ் வழியாக இப்படிக்கா திருப்பி கிச்சன் ஃபுல்லாக ஒரே ட்ரைனேஜ் வாட்டர் மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, டைம் வேறு ஆகிடுச்சு, இதில் வேறு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அழுக்கு தண்ணியிலலாம் கை வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு திருப்பி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஒரு 12 மணி வரைக்கும் கூட திறந்துருக்கும். மற்றபடி இந்த நார்மல் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சன்னதியாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அப்படியே சும்மா சோப்பு போட்டு கை கழுவிட்டு அப்படியே தான் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு குளிக்கிறதுக்கு கூட டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. என்னடா இது, நம்ம கோயிலுக்கு போகும்போது இப்படி இருக்கே. நான் அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் வந்து இல்லை, நான் போகாமல் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி கூட அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் கூட உனக்கு அவர் டெஸ்ட் வைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் கஷ்டத்துலேயும் நீ கிளம்பி என்னை பார்க்க வரியான்றது ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். அதிலேருந்து தான் நான் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கள் எதனா ஒரு சோதனை வந்ததுன்னா நான் அதை எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதை தான் நான் மைண்டில் வச்சுப்பேன். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டு தான் போல், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பி போனேன். எனக்கு அது ஒரு நல்ல தரிசனம் தான் கிடச்சிது எனக்கு. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சாமி கும்பிடும் பொழுதோ கோவிலுக்கும் போகும் பொழுதோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடங்கல்கள் வரும், சோதனைகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அவர் வந்து நமக்கு கொடுக்குற டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் கூட வந்து சுலபமாகவே முடிஞ்சிடும். இது போல் 1 இல்லை 2 இல்லை நிறைய மிராக்கல்ஸ்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் 4:10க்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ரெயினில் வந்து நம்ம ஏறணுன்னா அடுத்த நாள் வந்து காலையில் 6:10க்குலாம் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே 23 ஈவினிங் 4:10க்கு ட்ரெயின். மண்டே வந்து 25ஆம் தேதி வந்து அங்கே மார்னிங் வந்து ரீச் ஆகிடும்.
அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு தான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ட்ரெயின் மூவ் ஆகி ஒரு 1.5 ஹவர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே மழை தான், சரியான காற்று மழையாக தான் இருந்துச்சு. அப்படி தான் அங்கங்கே வந்து மழை பெஞ்சு ஒரு சில இடத்துல மழை இருக்குது, ஒரு சில இடத்துல மழை இல்லை. ட்ரெயின் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10ன்னு போட்டிருந்தது. பட் ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே வந்து நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 5:45க்கு நாங்கள் இறங்கினோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் புக் பண்ணி அங்கேருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். சரவணா லாட்ஜுன்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1500 3 பேர் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். டபுள் இது வந்து சிங்கிள் காட், இது டபுள் காட்னால் வந்து பார்த்திங்கன்னா 2500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூமுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு வித் ஏசியோட. பாத்ரூம் எல்லாமே நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. திருச்செந்தூரில் இன்னும் கம்மியான ப்ரைஸில் ரூம் கிடைக்குமான்றது சரியாக நாங்கள் விசாரிக்கல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திருச்செந்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ரூமில் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். அப்போ நாங்கள் கடலுக்கு குளிக்கும் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்த கேங்கில் ஒருத்தர், அவர் வந்து நல்ல ஏஜ்டு பிராமின். அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்துட்டு ரூம்லேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1/2 hour ஆகும் நம்மளுக்கு நடந்து போகிறதுக்கு. அப்போ நாங்கள் ஸ்லிப்பர் போட்டதுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்லிப்பர்லாம் போடாமல் வெறும் காலில் தான் நம்ம நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பீச்சில் குளிக்கிறது போகிறது அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். எடுத்ததுமே நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்மளுடைய காலடி வந்து அந்த தண்ணியில் வைக்கக்கூடாது. போயிட்டு தண்ணிக்கிட்ட நம்ம நின்றுட்டு அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். கடல் ராஜா, நான் உன்னுடைய இதுவில் வந்து நான் காலடியை வந்து நான் பதிக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கணும். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் கையால் தண்ணியை வந்து நம்ம எடுத்து தலையில் 3 தடவை வந்து நம்ம தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காலடியை வந்து அந்த எடுத்து வைக்கணும் நம்ம கடலில் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம வந்து கடலில் இறங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டு தான் ஸ்நானம் பண்ணணுன்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் மேலே வந்து இயர்லி வந்து திருச்செந்தூருக்கு போகிறவர் அவர் இது போல் வந்து பிராமின்ஸ்னாலே கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. அவர் வந்து எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது சொல்லியிருந்தார். லாஸ்ட் இயரும் அவங்க கூட நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியல. இந்த இயர் வந்து எனக்கு அவர் சொன்னது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயத்தை வந்து இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. பீச்சில் குளித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாழிக்கிணறுல போயிட்டு அதுலேயுமே நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்து ஊற்றுவாங்க, கடல் தண்ணி தான். இந்த நாழிக்கிணறு உருவான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து சுரசம்ஹாரம் பண்ணும்போது படை வீரர்கள்லாம் வந்துட்டு களைப்பாக இருந்தாங்களாம். அவங்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஒரு கடப்பாறையால் வந்து பாறையை உடைச்சி அதிலிருந்து வந்த இது தான் இந்த நாழிக்கிணறுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அதிசயம் பார்த்திங்கன்னா, கடல் தண்ணி வந்து பயங்கரமாக உப்பு கரிக்கும். அது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த நாழிக்கிணறு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து உப்பு கரிக்காது. அதுதான் இதோடைய அதிசயமே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாழிக்கிணறுல குளிச்சுட்டு தான் கடல் தண்ணியில் போய் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கடலில் குளிச்சுட்டு தான் நாழிக்கிணறுல வந்து போயிட்டு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ரெகுலராக இவங்க கூட போகிற ட்ரிப்பில் வந்து இவங்க பல வருஷமாக இயர்லி போகிறவங்க. இவங்க இப்படி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கடலில் வந்து நீராடிட்டு அடுத்தது நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு புதிய ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகரை தரிசிக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எது கரெக்டான மெத்தடுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஃப்யூச்சரில் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் முருகரை பார்க்குறதுக்காக. நாங்கள் வந்து கேங்காக ஒரு 30-35 பேர் தான் நாங்கள் வந்து போவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் 6 பேருன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து டைம் வந்து ஸ்லாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க விஐபி தரிசனம் வந்து போகிறதுக்காக. எங்களுக்கு வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் 3 o'clock கொடுத்துருந்தாங்க. அதாவது மதியம் வந்து 3 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் காலையிலேயே பீச்சிலலாம் போய் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளித்து ரெடி ஆகிட்டதும் எங்களுக்கு வந்து பொறுக்க முடியல, உடனே வந்து சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி விஐபி தரிசனம்லாம் வேண்டாம், நம்ம கோயிலுக்கு போய் டேரெக்டாக நம்ம பார்க்கலாம், காலியாக இருந்துச்சுன்னா நம்ம அதிலேயே போய் பார்த்துடலாம்ன்ற மாதிரி நாங்கள் ரூம்
ரூம்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. திருச்செந்தூர் கோவிலுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு செகண்ட் இயர். போன இயரோட இந்த இயரை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. நாழிக்கிணறு அந்தளவு கூட வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நாங்கள் போனதும் தெரியல, அதில் போயிட்டு குளிச்சுட்டு வந்ததும் தெரியல, சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. நாங்கள் அந்த நாழிக்கிணறுல கூட குளிக்க முடியாது போல் அப்படின்ற மாதிரி தான் திருப்பி நம்ம ரூம்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது லைனில் வந்து கொஞ்சம் சென்டராக எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் கூட வந்தவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க இங்கே வந்து நீங்கள் நின்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, முருகர் வந்து நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் போனோம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நாங்கள் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டோம். நல்லா கண்ணுக்கு நிறைவாகவே நல்லாவே காட்சி கொடுத்தாரு. கோவில் சன்னிதானத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிற குருக்கள் கிட்ட வந்துட்டு நம்ம 100 ருபீஸ் பே பண்ணோன்னா நமக்கு வந்து திருச்செந்தூர் முருகருடைய பிரசாதம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பிரசாத கவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவருடைய திருச்செந்தூர் முருகருடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பன்னீர் இலையில் வந்து கொஞ்சமாக விபூதி போட்டு அதை ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் போல் செவ்வரளி பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு, அதாவது பச்சை கலரில் ஒரு கயிறு, கையில் கட்டுற கயிறு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு விபூதி, குங்குமம், சந்தனம் 3மே வந்து தனித்தனி பேக்கெட்டில் வந்து பண்ணி ஒரே இதுவாக வந்து போட்டு அதில் வச்சுருப்பாங்க. இது வந்து 100 ருபீஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. நீங்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு